மார்ச் 25, 1971 ஒரு நாடை புதுசாக இந்தியா உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த நாட்டோட பேர் பங்களாதேஷ். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் உருவாகும் போது 2 பாகிஸ்தானாக இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒரு பாகிஸ்தானாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான்ன்ற பேர்லேயும் அழைக்கப்பட்டது. இன்னும் ஈஸ்ட் பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னா, அங்கே பெங்காலி மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருந்த மாதிரியே அங்கேயே ரூல் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் பெங்காலி மக்கள் அதுக்கு எதிர்த்தாங்க. அங்கே நிறைய பெரிய மூமெண்ட்லாம் நடந்தது, பெரிய போராட்டங்கள் நடந்தது. இதை தவிர்க்கணும்னு நினச்ச பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் சர்ச் லைட்டுங்கிறத கொண்டு வராங்க. அதனால் அங்கே நிறைய பேர் கொன்று குவிக்க வர்றாங்க, பெரிய போராட்டங்கள் நடக்குது. அதனால் மக்கள் பயந்து வேறு வழியே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவுக்கு இது பெரிய பிரச்சனையாக மாறுது. அன்னைக்கு பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தி தலைமையில் வெறும் 13 நாளில் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்கிட்ட பிரித்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அப்போ தான் அந்த மக்கள் இந்தியாவுக்குள்ளே வராமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் உருவாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது டுடே நியூஸ் சீரீஸில் மார்ச் 25.